சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ம் 6ம் வசனங்கள். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை வாசிக்கும் போது சிலர் எப்படி காணப்பட்டிருந்திருக்கிறார்கள் என்றால், தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு மாறாக ஜெபிக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு புத்திமதி கொடுக்கிறார். எவ்விதமாக ஜெபிக்க கூடாது, எவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் என்று புத்திமதி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த புத்திமதியை கொடுப்பதற்கு காரணமாய் இருந்தது யார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் சில யூதர்களுடைய நடத்தை எவ்விதமாக இருந்ததென்றால், இயேசு கிறிஸ்து விளக்கும் வண்ணமாக அவர்கள் கவனத்தை கவரக்கூடிய பொது இடங்களில் நின்று ஜெபிப்பதிலே மிகவும் சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரி, கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக பொது இடங்களிலே நின்று ஜெபம் பண்ணுவது தவறா என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அவர்களுடைய நோக்கம் எவ்விதமாக இருந்ததென்றால், ஒரே காரணம் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அந்த காரணம் என்னவென்றால், அவர்களை காண்கிறவர்கள் அவர்களை மதிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய பொது இடங்களில் நின்று ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பக்திமான்களாக உணர்வதிலே வாஞ்சையுள்ளவர்களாக இருந்தார்கள். பக்திமான்களாக தங்களை காட்டிக்கொள்வது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர்களுடைய நோக்கம் தவறானது. அந்த தவறான நோக்கத்தோடு அவர்கள் கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக பொது இடங்களிலே நின்று தங்களை ஜெபிக்கிறவர்களைப் போல காட்டிக்கொள்கிறவர்களாக இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனும் கூட அவர்கள் நாடினதின்படியே அமைந்திருக்கும். தேவனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய பிரதிபலன்கள் அவர்களுக்கு கிடைக்காது என்று குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அந்த யூதர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் என்றால், மற்றவர்கள் அவர்களை மதிக்க வேண்டும் என்று. ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களுடைய எண்ணத்தின்படியே அவர்களுக்கு கிடைத்த பலனும் அவர்கள் நாடினதின்படியே அடைந்தாயிற்று. மற்ற ஜனங்களிடத்திலிருந்து மதிப்பு மரியாதையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தேவனிடத்திலிருந்து எந்த ரிவார்டும் அவர்கள் எதிர்பார்க்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, இதிலிருந்து தேவன் உங்களுக்கும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அன்றைக்கு வாழ்ந்த சில யூதர்களை போல நீங்களும் இருக்கக்கூடாது. கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக பொது இடங்களிலே நின்று ஜெபிப்பதினாலே உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், அதுதான் உங்களுக்கு வேண்டும் என்கிற ஒரு தவறான நோக்கத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் ஜெபம் அர்த்தமற்றதாக காணப்படும். உங்களுடைய நோக்கம் தேவனுடைய விருப்பத்திற்கு மாறானதாக இருக்கும்.
தேவன் கொடுக்க விரும்புகிற பிரதிபலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். ஆகவே 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீயோ என்று குறிப்பிடுகிறார். நீயோ ஜெபம் பண்ணும்போது அவர்களைப் போல அந்த தவறான ஜெபத்தை ஏறெடுத்த சில யூதர்களைப் போல ஜெபிக்க வேண்டாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது எப்படி காணப்படும்? உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? சரியான நோக்கத்தோடு சரியான விதத்திலே நீங்கள் தேவன் எதிர்பார்க்கும் வண்ணமாக ஜெபிப்பீர்களானால் சந்தேகமே வேண்டாம், பரலோக பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலனை சரியான நேரத்தில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரதிபலன் சரியான ஜெபத்தின் மூலமாக வந்து சேரும் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அன்றைக்கு வாழ்ந்த சில யூதர்கள் எவ்விதமாக காணப்பட்டார்கள் என்றால், ஒரு மீனிங்லெஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஏறெடுக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெபம் போலியானதாக காணப்பட்டது, நிஜமானதாக காணப்படவில்லை. தெய்வ பிள்ளையே, ஆனால் இயேசு கிறிஸ்து எதை விரும்பினார் என்றால், அவர்களுடைய ஜெபம் போலியானதாக அல்ல, ஒரு உண்மையானதாக நிஜமானதாக தேவனிடத்திலிருந்து பிரதிபலன்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக ஒரு நல்ல நோக்கத்தோடு ஜெபம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக பரலோக பிதாவின் சித்தத்தின்படி நிறைவேறுவதற்கு ஏதுவாக காணப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறவராக இருந்தார். அதற்கு என்ன வேண்டும்? ஆழமாக தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆழமான ஒரு தேவனோடு உள்ள ஐக்கியம் இல்லாமல் தவறான நோக்கத்தோடு ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபம் ஒரு மீனிங்லெஸ் பெர்ஃபார்மன்ஸாகவே காணப்படும். அதை தேவன் விரும்புவதில்லை. ஆகவேதான் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது யாரை போல ஜெபிக்க வேண்டாம், அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அந்த மாயக்காரர், அவிசுவாசிகள், அஞ்ஞானிகள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்களே, இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிற அந்த சில யூதர்களை போல ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால், நிறைய பேசினா நிறைய தேவனால் கேட்கப்படும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ நிறைய பேசுறதுனால நான் நிறைய உனக்கு கொடுக்க போறதில்ல, ஏன்னா நீ நிறைய பேசுறது தேவையற்றதாக காணப்படலாம் என்று சொல்கிறார். அப்ப கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன? தேவையான கொஞ்சம் சொல்லி நீ ஜெபம் பண்ணாலும் அது அர்த்தமுடையதாக இருந்தா அந்த ஜெபம் கேட்கப்படும், நான் அதுக்கு பிரதிபலன் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஏன்னா சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, அப்படியே அதிகமாக பேசிக்கிட்டே இருந்து தேவையற்ற காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்பதனால கர்த்தரும் நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு தவறாக நினைக்கிறவர்களாக காணப்படலாம். அதை தான் அங்க சொல்றாரு, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்க, தேவையில்லாததை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த வசனத்தை எடுத்து ஜெபத்தை குறித்து போதித்து கொண்டிருக்கிறேன். திடீர்னு நான் சம்பந்தம் இல்லாம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். நான் ஜெபத்தை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது சம்பந்தம் இல்லாம ட்ராக் மாதிரி எங்க போறேன்? ஆபேல் காயினுக்கு போறேன். அந்த ஆபேல் காயினுடைய பலி எதனால் அங்கீகரிக்கப்பட்டது? அவர் என்ன செஞ்சார்னா, மோர் அபண்டண்டா தேவனுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். கிரேக்க பாஷையிலே பிளயானா என்கிற ஒரு வார்த்தை காணப்படுகிறது. PLAIONA, பிளயானா. அந்த கிரேக்க வார்த்தை பிளயானா என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் மோர் அபண்டன்ட். தேவன் எதிர்பார்க்கும் வண்ணமாக, தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வண்ணமாக ஆபேல்
நிறைவாக தேவனுக்கு கொடுத்தார். ஆகவே தேவன் அவருடைய காணிக்கை என்ன செய்தார்? அங்கீகரித்தார். இப்ப நான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தியானத்திற்காக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு ஜெப குறிப்பை உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க சம்பந்தம் இல்லாம தேவையில்லாம ஆபேல் காயினை பற்றி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா கர்த்தர் பார்ப்பார். நீ நிறைய சொல்லணும்னு சொல்லி தேவையற்றதெல்லாம் சொல்ற, நீ நிறைய ஜெபிக்கிறதுனால நிறைய உனக்கு கிடைக்கும்னு தப்பா எண்ணம் கொள்ளாத என்றார். அதனாலதான் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஞானி குறிப்பிடுகிறார். வாசியுங்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு என்று ஆலோசனை கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அங்க என்ன சொல்றாரு ஞானி? தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த மாயக்காரர்கள், அஞ்ஞானிகள், அவிசுவாசிகளைப் போல எவ்விதமாக காணப்பட்டார்கள் என்றால் அதிக வீண் வார்த்தைகளை சொல்லி அலப்புகிறவர்களாக இருந்தார்கள். அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று எண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ அதிக வசனிப்பினால அதிகமா சொல்லி ஜெபிக்கிறதுனால அதிகமா நான் கேட்பேன்னு நீ என்ன செஞ்சிடாத, தப்பா நினைச்சிடாத அப்படின்றாரு. ஜென்யூன் பெட்டிஷன் உண்டாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க, ஒரு தேவனுடைய ஆலயத்திற்கு பரிசேயனும் போறான், ஆயக்காரனும் போறான். பரிசேயன் சொல்லுகிறான், நான் என்ன கொடுக்கிறேன்? தசமபாகம் கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், பரிகாரரை போல விபச்சாரக்காரரை போல எல்லாம் வாழல அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை தேவனிடத்தில் பெருமையாக சொல்லுகிறான். ஆனால் ஆயக்காரன் எவ்விதமாக காணப்பட்டான்? அவனுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருந்தது. அவன் நீதிமானாக வாழ்வதற்கேதுவான ஒரு சரியான ஜென்யூன் பெட்டிஷனாக ஆயக்காரருடைய ஜெபம் காணப்பட்டது. தூரத்திலே நின்று மார்பிலை அடித்து கொண்டு பாவியாகிய தன்மேல் இரக்கமாயிரும் என்று மன்றாடின வேளையிலே தாழ்மையுள்ள அந்த ஆயக்காரன் கிருபையை பெற்று நீதிமானாக்கப்பட்டு திரும்பி போனான். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த பரிசேயனை போல ஒரு பெருமைக்காக தேவன் மெச்சிக்கொள்வார் என்று சொல்லி தேவையற்ற அர்த்தமற்ற ஜெபம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஜென்யூன் பெட்டிஷன் காணப்பட வேண்டும். ஒரு சின்சியர் அவுட்போரிங் இருதயத்திலிருந்து உண்டாக வேண்டும். அந்த அன்னாள் எப்படி இருதயத்தை ஊற்றி ஒரு உண்மையான ஊற்றப்படுகிற நிலையிலே ஜெபித்தாளோ அவ்விதமாக தேவனை நோக்கி ஜெபித்தால் பிரதிபலன் கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீதனுடைய ஜெபம் எவ்விதமாக காணப்பட்டது? பாவங்களை அறிக்கை செய்து நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபித்தார். கர்த்தர் இருதயத்திற்கேற்ற மனிதனாக மாற்றினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தினருக்காக, இன்றைக்கு நீங்கள் உங்கள் உறவினர்களுக்காக, இன்றைக்கு நீங்கள் உங்கள் சபையினருக்காக ஜெபிக்கிற ஜெபம் இருதயத்தை ஊற்றி தேவனிடத்திலிருந்து பிரதிபலனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு அர்த்தமுள்ள ஜெபமாக காணப்படட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாயக்காரரை போல அவிசுவாசிகளை போல ஜெபிக்க வேண்டாம். ஏன் இயேசு கிறிஸ்து இதை முக்கியப்படுத்தி சொல்றாருன்னா, சிலர் அவங்களுடைய ஜெபத்தை பார்க்கும்போது அவங்கள ஒரு மாடலா வைத்து பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி ஒரு தப்பான எக்ஸாம்பிளை நீங்க உங்க வாழ்க்கையில மாடலா வச்சுக்காதீங்கன்றார். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஜெப வாழ்க்கைக்கு உங்க வாழ்க்கையில சரியான முன்மாதிரியை மாடலாக வைத்து பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சீஷர்களை என்ன செய்யறாருன்னா, அப்படி ஜெபிக்கிற மாயக்காரரை ஒரு நல்ல எக்ஸாம்பிளா வச்சு பின்பற்றி போயிடாதீங்க என்று சொல்லி கரெக்டா வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தவறான உலக வழிமுறையை நிராகரித்து விடுங்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய ரியாலிட்டியை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எதை பற்றி கொள்ள வேண்டும், எதை நிராகரிக்க வேண்டும்.
அதை இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து சரியான எக்ஸாம்பிளை நீங்க முன்மாதிரியா வைத்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். அதான் சொல்றாரு, அவங்கள ஒரு நல்ல எக்ஸாம்பிளா வச்சு ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் பிதாவை நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். Praise the Lord. Your father knows what you need before you ask him. சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகவேதான் தாவீது அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு இவ்விதமாக எழுதுகிறார், ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. பாருங்க, தாவீதனுடைய வாழ்க்கையில இருந்த தவிப்பு என்ன, அவருடைய வாழ்க்கையில இருந்த ஏக்கம் என்ன, இதெல்லாம் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. அதனால ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு ஒரு சுருக்கமான ஜபத்தை ஏறெடுத்தாலும் சரி, கருத்தான ஜபத்தை ஏறெடுத்தாலும் சரி, அர்த்தமுள்ள ஜபத்தை ஏறெடுத்தாலும் சரி, நிறைய நேரம் இருந்து ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு மெய்யாகவே ஒரு நல்ல ரிவார்டு உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பிரேயருடைய பிரைமரி பர்பஸ் என்ன? எல்லாம் தான் தேவனுக்கு தெரியுதே, அப்ப எதுக்கு நான் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கும் போது, நம்ம என்ன காரியத்தை விளங்க பண்ணுகிறோம் என்றால், நான் ஆராதிக்கிற தேவன் நன்மை செய்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். அதை நம்ம அறிக்கை செஞ்சு தேவனுக்கு நன்றி செலுத்தி துதித்து நம்ம என்ன செய்கிறோம்னா, ஜபத்துல தேவனோடு ஆழமாக உறவு கொண்டு ஐக்கியப்படுகிறோம். நம்முடைய எல்லா பாரத்தையும் தேவனுடைய பாதபடியிலே வைக்கிறோம். அதை தேவன் காணும் போது தேவன் அறிந்து கொள்கிறார், என் பிள்ளைக்கு மெய்யாகவே என்னுடைய டிபெண்டன்ஸ் அவசியமாய் இருக்கிறது என்று. அனுதின வாழ்க்கையிலே பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த ரியலைசேஷன் வேணும். ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கும் போது விசுவாசி என்ன நினைச்சிடக்கூடாது, என் தேவைகள் தேவனுக்கு தெரியும், நான் கேட்கறதுக்கு முன்னாலேயே தேவன் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையோ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையையோ, தேவன் ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார், நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று அறிந்து தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்க தவறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை தான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் சரியாக ஜெபிக்கும் போதே தேவன் அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வைத்து உங்கள் வாழ்க்கையிலே அவைகளை நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு என்ன வாஞ்சை இருக்கோ அதை தேவனுடைய பரிசோதனைக்கு கொண்டு போகணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே, இதோ நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன், நீர் நன்மை செய்கிறவர், நீர் சகலத்தையும் ஆளுகிறவர், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கு, நான் என்ன செய்கிறேன் என்றால் உம்முடைய பரிசோதனைக்காக என்னுடைய மன்றாடுதலை வேண்டுதலை உம்முடைய சமூகத்திலே வைக்கிறேன் என்று சொல்லும் போது தேவன் என்ன செய்வார், அவருடைய குணாதிசயங்களின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி உங்களுடைய ஜபத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3 காரியங்கள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், இவைகளின்படி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு பிரதிபலன் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதற்காக கூட்டத்தோடு இருந்து ஜெபிக்க கூடாது என்ற அர்த்தம் அல்ல, சபையாராக இருந்து ஜெபிக்க கூடாது என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் எப்பொழுதுமே உங்களுக்கு ஜெபிப்பதற்கு சபையார் கூட இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு ஜெபத்திலே துணையாக இருப்பதற்கு எப்பொழுதுமே 2-3 பேர் கூட இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீங்கள் தனிமையாக இருந்தாலும் நீங்கள் தேவனோடு அந்த நேரத்தை தனிமையிலே சரியாக செலவழிக்க முடியும் என்கிறார். அதன் அடிப்படையிலே தான் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீ ஜெபிக்கும் போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. அதனுடைய அர்த்தம் என்ன? தனிமையிலே தேவனோடு ஆலிலியா பேச ஆரம்பிப்பாயாக, ஐக்கியப்பட ஆரம்பிப்பாயாக, உறவாட ஆரம்பிப்பாயாக. தனிமையாய் இருக்கிறேனே, என் ஜெபத்தை தேவன் கேட்பாரா,
என்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். நான் தேவனோடு தனிமையிலே சமயத்தை செலவிட போகிறேன் என்று சொல்லி தேவனோடு தனிமைப்படுத்திக் கொள்ளும் போது, உன் அறை கதவை பூட்டும் போது, அந்தரங்கத்திலே உன்னுடைய மீனிங்ஃபுல் பிரேயரை கேட்கிற தேவன் வெளியரங்கமாக உனக்கு பதில் கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தூது என்னவென்றால், சில சந்தர்ப்பங்களிலெல்லாம் தேவன் கதவை பூட்ட வைத்து அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதற்குரிய சில வேத வாக்கியங்களை நாம் இந்த காலை வேளையிலே தியானிக்கலாம். அதற்கு திருஷ்டாந்தமாக தான் இந்த முதல் காரியம். நீ கதவை பூட்டி தனித்து தேவனோடு இருதயத்தை ஊற்றி மன்றாடி தேவையோடு சரியான நோக்கத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் உனக்கு பிரதிபலன்களை கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். கர்த்தர் நோவாவுக்கு கட்டளையிட்ட ஒரு காரியத்தை குறித்து படிக்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. கர்த்தர் அப்பொழுது அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த இடத்துல நோவா வாழ்ந்த காலத்திலே தேவன் செய்த ஒரு காரியத்தை குறித்து படிக்கிறோம். அந்நாட்களிலே மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருப்பதை கர்த்தர் கண்டார். ஆகவே பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு எப்படி இருந்தது? விசனமாய் இருந்தது. ஆகவே தேவன் ஒரு தீர்மானம் பண்ணினார். அது என்னவென்றால், தாம் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணும்படியாக ஒரு தீர்மானம் பண்ணினார். அவர்களை உண்டாக்கினது தனக்கு மனஸ்தாபமாக இருந்தது என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். ஆனால் அந்நாட்களிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று படிக்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் வாழ்ந்த நாட்களிலே நியாய தீர்ப்பு உண்டான வேளையிலே மழை எவ்வளவு காலம் பொழிந்தது என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டது. அப்ப பாருங்க, பூமியின் ஆழங்களிலிருந்தெல்லாம் ஊற்றுக்கண் என்ன செய்கிறது? திறக்கிறது. அப்ப பூமிக்கு அடியிலிருந்து என்ன செய்யுதுன்னா தண்ணீர் பெருக்கெடுத்து மேலே எழும்பி வருவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை என்ன செய்ததாம்? பெய்ததாம். அப்ப பூமிக்கு அடியிலேருந்தும் தண்ணீர் பொங்கி வருகிறது, வானத்திலிருந்தும் பெருமழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. சரி, இது எவ்வளவு காலம் நடந்தது அப்படின்னு படிக்கும்போது 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டே இருந்தது. அப்ப பாருங்க, 40 நாள் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, பெருமழை. ஆனா பூமிக்கு அடியிலேருந்து ஊற்றுக்கண் எத்தனை நாட்கள்? 150 நாட்கள் பிரவாகித்து வந்து கொண்டே இருக்கிறது. பூமியின் மேல பிரவாகித்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த பூமி தண்ணீர் இல்லாமல் வற்றி போவதற்கு எவ்வளவு காலம் எடுத்தது என்று நாம் படிக்கும்போது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நோவாவுக்கு 601 வயதாகும் வருஷத்திலே 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. அப்ப பூமியின் மேல் ஜலம் வற்றி போவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக இருக்கிறது. அப்ப இந்த ஒரு நியாய தீர்ப்பு ஜலத்தின் மூலமாக உண்டாகும்படியாக தேவன் தீர்மானித்த போது, பூமியில் இருக்கிறவைகளை அழிக்க தீர்மானித்த போது, அதற்கு சரியான காரணம் அவருடைய மனதிலே உண்டான போது அவர் நோவாவுக்கு மட்டும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை என்ன? நீ ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழைக்குள்ளாக ஆணும் பெண்ணுமாக சகலவிதமான மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசிக்க வேண்டும், உன்னுடைய குடும்பமும் அந்த பேழைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே செய்யும்படியாக வைத்து உள்ளே
அனுமதித்து விட்டு அந்த பேழையின் கதவை என்ன செய்தாராம்? அடைத்தாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த பேழையின் கதவை அடைத்தல் என்று சொல்லும் போது இதிலே ஒரு ஆசீர்வாதம் காணப்படுகிறது. அது என்னவென்றால் ஒரு புரொடெக்ஷன் காணப்படுகிறது, ரட்சிப்பு காணப்படுகிறது. ஒரு பக்கம் தேவன் நியாய தீர்ப்பை கட்டளையிடும்படியாக தீர்மானித்த வேளையிலே இன்னொரு பக்கம் நோவாவையும் குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடியவராக ரட்சிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அது தேவனுடைய கிருபையாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? சில வேளைகளிலே தேவன் உங்களை தனிமைப்படுத்துகிறார் என்றால் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரொடெக்ஷனுக்குள்ளாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஒரு பரிபூர்ணமான பாதுகாப்பிற்குள்ளாக காணப்பட வேண்டும். அதற்காக தேவன் என்ன செய்வார்? சில வேளைகளிலே உங்களை தம்முடைய ரட்சிப்பு விளங்கும்படியாக கிருபையை பெற்றுக்கொள்ள செய்து ஆலோசனை கொடுத்து பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார். ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கும் போது மறுபக்கம் உங்களுக்கோ ரட்சிப்பு உண்டாயிருக்கும், தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சாத்தான் கர்த்தரை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? நீர் யோபுனுடைய வீட்டை வேலியடைத்து பாதுகாத்து வருகிறீர், அவனுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து வருகிறீர். நீர் அந்த வேலியை எடுத்து பாரும், அவனுக்கு நஷ்டங்கள் உண்டாகட்டும், அவன் உம்மை தூஷியாமல் இருப்பானோ என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். வாசியுங்கள். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்படின்னா சாத்தான் சொல்ல வர்றது என்ன? அவனுக்கு இருக்கிற வேலியை நீர் என்ன செய்யும்? எடுத்து போடும். கொஞ்சம் நஷ்டங்கள் எல்லாம் வரட்டும், அப்ப தெரியும் உண்மையாவே யோபு உன் மீது அன்பு கூர்ந்து உம்மை ஸ்தோத்தரிக்க கூடியவராக, உத்தமனாக, சன்மார்க்கனாக, தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவனாக இருக்கிறானா பார்க்கலாம். அதான் சாத்தான் சொல்ல வருகிற காரியமா இருக்கிறது. அப்ப கர்த்தர் சொன்னாரு, அவன் பிராணனை மட்டும் தொடக்கூடாது, மீதி எல்லாம் உன் கையில என்ன செய்யறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவன் நமக்கு ஒரு வேலியை அமைத்து கொடுக்கிறார் என்றால், தேவன் அந்த வேலியை தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஏற்படுத்துகிறார் என்றால் அது உங்களுக்கு பாதுகாப்பாக அமைகிறது. முற்காலங்களிலே நாம் தேவனை விசுவாசியாதவர்களாக இருந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பாவத்திலும் சாபத்திலும் அடிமைப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட தேவன் அவருடைய சுவிசேஷத்தை கேட்கும்படியாக செய்தார். நாம் அவருடைய சுவிசேஷத்தின் நல்வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த போது, பாவங்களை அறிக்கை செய்த போது, தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை கழுவி என்ன செய்தார்? சுத்திகரித்தார். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டோமோ, பின்பு வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோமோ, பின்பு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோமோ, அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அமைத்த வேலி அதிகமாக பலப்படக்கூடியதாக இருந்தது. அது எதை காட்டுகிறது? உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உலகத்திலே பாவத்தினாலும் சாபத்தினாலும் அக்கிரமத்திலே வாழ்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு பக்கம் வருகிறது என்றால், தேவனோ உன்னை ரட்சிப்பின் மதிலுக்குள்ளாக வைத்து பாதுகாக்கிறார். ஆகவே நீங்கள் பாட முடியும், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியான பாவத்தை வென்று விட்டார், பாசமாய் சிலுவையில் பலியான பாவத்தை வென்று விட்டார், இரத்த
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அப்ப ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தேவன் சரியான ஆலோசனை கொடுத்து சரியாக உங்களை ஜெபிக்க வைத்து தேவனோடு தனித்திருக்கும்படியாக செய்கிறார் என்றால் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரப்போகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், பூமியில் இருக்கிற அநேக துன்மார்க்கமான மனிதர்களுடைய நினைவுகளின் தோற்றம் அக்கிரமமானதாக இருக்கிறது என்றால் தேவனோ உங்களை நீதிமான்களாக கண்டு உங்களை பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உங்களுக்கு தயவும் கிருபையும் கிடைக்க பெற செய்யும் வண்ணமாக உங்களுக்கு ஒரு இரட்சிப்பின் பேழையை ஆயத்தப்படுத்த வைத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சபையின் ஐக்கியத்தையும் தனிமைப்படுத்துகிறார் என்றால் தெய்வ பிள்ளையா அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று. உலகத்தின் நியாய தீர்ப்பிலே நீங்கள் மூழ்கி போவதில்லை. நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார். மற்றவர்களுக்கு அது அமர்ந்த தண்ணீராக இருக்காது, ஆனால் உனக்கோ இந்த இரட்சிப்பின் பேழைக்குள்ளே காணப்படுகிற உனக்கோ அது அமர்ந்த தண்ணீராக காணப்படும். ஆளுகை செய்கிற தேவன் அதை உனக்கு கட்டுப்படுத்தி இருப்பார். நீதியின் பாதையிலே உன்னை உயர பண்ணக்கூடியவராக இருப்பார். மரண பள்ளத்தாக்கிலே அநேகர் அமிழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த பொல்லாப்பு உன்னை அணுகாது. நீ சொல்லுவாய், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இதே போலதான் கிறிஸ்துனுடைய வருகையின் நாளும் காணப்பட போகிறது. ஆகவேதான் இந்த நோவாவினுடைய காலத்தில் நடைபெற்ற காரியத்தை ஒரு திருஷ்டாந்தமாக வைத்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். வாசியுங்கள் 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்ப பாருங்க, பரியாசக்காரர், சுய இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், துன்மார்க்கர், அவர்கள் என்ன சொல்லுவாங்களாம்? தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் வருகையின் நாளை குறித்து நம்பிக்கையற்றவர்களாக பரியாசம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அப்ப அன்னைக்கு நோவா பேழையை உண்டாக்கின போது அநேகர் என்ன செய்திருக்கலாம்? நோவாவை பரியாசம் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள் பூமியின் மேல் மழை பெய்ததை கண்டதே இல்லை. ஆகவே காணாத ஒன்றை வரப்போதுன்னு சொல்லி நோவா பிரசங்கம் பண்ணின வேளையிலே ஜனங்கள் பரியாசம் பண்ணி ரட்சிக்கப்படுவதற்கு வழி என்ன என்பதை சிந்திக்காதவர்களாக சுய இச்சைகளுக்கே இடம் கொடுத்து பாவத்தை செய்வதிலே விருப்பம், நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததாகவே காணப்படுவதற்கு ஏதுவாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார், அது மாதிரி கடைசி நாட்களையும் கிறிஸ்துவின் வருகை நாளின் போதும் நிறைய பரியாசக்காரர் தோன்றுவார்கள். தெய்வ பிள்ளையான பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார், அப்படிப்பட்ட துன்மார்க்கருக்கு ஒரு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்படிப்பட்ட தண்டனையாக இருக்கும்? நரக அக்கினியிலே விழுகிற தண்டனையாக காணப்படும் என்று எழுதுகிறார். அப்ப நிச்சயமாகவே துன்மார்க்கருக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தண்டனை உண்டு. அது நித்திய காலமாக பாதாளத்திலே ஆத்துமா சென்று வேதனை அடைய போகிற மிக பரிதாபத்திற்குரிய வேதனையாக காணப்படும். அதனாலதான் கீழே நீங்க படிச்சுக்கிட்டே வரும்போது 7ஆம் வசனத்துல எழுதுறாரு, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏதோ ஒரு விதத்துல தேவன் ஒரு நரக அக்கினியை துன்மார்க்கமாக வாழ்கிற ஜனங்களுக்கு தண்டனையாக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கள்ளச்சாராயம் குடிச்சா சாவு வரும் தெரிஞ்சும்
என்ன செய்யறாங்க? துணிகரமா தான் குடிக்கிறாங்க, தண்டனை வருகிறது. இப்படி ஒவ்வொரு பாவங்களை எடுத்துக்கொண்டாலும் துணிகரமாக அதை செய்யும் போது அதிலே ஒரு ஆத்மா நரக அக்கினிக்கு இரையாக்கப்படுவதற்கு ஏதுவான நியாய தீர்ப்பு உண்டாகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வசனங்களை வாசித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல உலகத்தின் முடிவிலேயும் நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்ப போலியான தேவ பக்திக்குரியவர்களாக இருந்தாலும் சரி, தேவனை குறித்து அறியாமல் வாழ்ந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்துல ஒரு நியாய தீர்ப்பின் அக்கினிக்கு அவர்கள் தங்களுடைய ஆத்துமாவை உட்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், இன்றே இரட்சண்ய நாள், மனம் திரும்பு. பிரைஸ் தி லார்ட். உனக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிராது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திருக்குமேயானால் கனி கொடுக்கும், அதிக கனி கொடுக்கும், மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று சொன்னார். யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நோவா கர்த்தரிலே நிலைத்திருக்க கூடியவராக இருந்தார். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியில் எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். அவைகள் எரிந்து போம். அவைகள் என்ன செய்யும்? எரிந்து போகும். நீ கர்த்தரிலே நிலைத்திருக்கவில்லை என்றால், கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்கவில்லை என்றால், கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கவில்லை என்றால், ஜெபத்திலே கர்த்தரோடு உறவாடி ஐக்கியத்திலே நிலைத்திருக்கவில்லை என்றால், ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை வாடி போனதாக இருக்கும். தேவன் நீங்கள் கொடுக்க விரும்பும்படியாக எண்ணம் கொண்டிருந்த கனிகள் உங்கள் வாழ்க்கையிலே இராமல் போய்விடும். வெளியே எரியுண்ட கொடிகளை போல காணப்படுவார்கள். தெய்வ பிள்ளை, ஆகவேதான் வெளியே எரியுண்ட கொடிகளாக இராதபடி தேவன் சில வேளைகளிலே உங்களை தனிமைப்படுத்தக்கூடியவராக இருப்பார். எதற்காக? அந்த நோவாவை பேழைக்குள்ளே வைத்து கதவை பூட்டி ரட்சித்தது போல உங்களிலேயும் நல்ல கனிகள் உண்டாயிருக்கும்படியாக உங்களை தேவன் வேறு பிரிக்கக்கூடியவராக இருப்பார். அதெல்லாம் எதனால் உண்டாகிறது? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதினாலே கிடைக்கிற பாக்கியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் உண்டாவதாக. அப்ப முதலாவது பார்த்தோம், ஜெபத்திற்கு பதில் உண்டு. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், நியாய தீர்ப்பின் அக்கினிக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, பரலோக மேன்மை உண்டு, உயர்வு உண்டு. நீங்கள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பார்? நல்ல மேய்ப்பராய் இருப்பார். காரணம், நீங்கள் அவரிலே நிலைத்திருக்கக்கூடியவர்கள். மூன்றாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அங்கே கதவு பூட்டப்பட்ட ஒரு சம்பவத்தை குறித்து படிக்கிறோம். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எலிசா தீர்க்கதரிசியினுடைய ஊழிய நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த சம்பவம் என்ன? தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து என்ன சொல்கிறாள்? 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். அவன் எப்படிப்பட்டவன்? கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கடன் கொடுத்தவன் வந்து அவளுடைய 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்ததாக எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் அந்த விதவை ஸ்திரீ குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட், அந்த பழங்காலத்துல காமன் பிராக்டிஸாக இருந்தது என்னவென்றால் கடன் வாங்குதல். தேவைக்கு என்ன செய்வாங்க? கடன் வாங்கிக்குவாங்க. அதுதான் அந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்டுல
காணப்பட்ட ஒரு பிராக்டிஸாக இருந்தது. நீங்கள் யாத்திராகமம் 22 அதிகாரம் 25 வசனத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 22 அதிகாரம் 25 வசனம். உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்களைப் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். அவனிடத்தில் என்ன செய்ய வேண்டாம்? வட்டி வாங்க வேண்டாம். அப்ப இந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட்ல முற்காலங்களிலே காமன் பிராக்டிஸாக இருந்தது என்னவென்றால் தேவைக்கு பணத்தை கடனுக்கு வாங்குதல். அது ஒரு பிராக்டிஸாக இருந்திருக்கிறது. அப்படியே தீர்க்கதரிசிகளுடைய புத்திரனும் என்ன செய்திருந்திருக்கிறான் என்றால் கடன் வாங்கி இருந்திருக்கிறான். அவன் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவன் தான், கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் தான். மரித்து போனான். கடன் கொடுத்தவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? அவனுடைய 2 பிள்ளைகளையும் அடிமைப்படுத்தி கொள்ளும்படியாக வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்துல தான் அவள் யாரிடத்துல வருகிறாள்? எலிசா தீர்க்கதரிசியினிடத்துல வருகிறாள். அப்ப அந்த விதவை தன்னுடைய டெஸ்பரேட் கண்டிஷனை யாரிடத்துல வந்து சொல்லுகிறாள்? எலிசா தீர்க்கதரிசியினிடத்துல வந்து சொல்லுகிறாள். ஏன்னா அன்னைக்கு இருந்த விதவைகள் எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலையில தான் வாழ்ந்து வந்தார்கள். சொல்லுவாங்கல்ல, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ட்டு. அப்ப அந்த நிலையை விவரிக்கும் வண்ணமாக தான் இந்த விதவை எலிசா தீர்க்கதரிசியினிடத்துல வந்து மன்றாடுகிறாள். என்ன சொல்லுகிறாள் என்றால், என்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமைப்படுத்தி கொண்டு போகும்படியாக கடன்காரன் வந்து நிற்கிறான் என்று சொல்வதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இப்ப எலிசா தீர்க்கதரிசி இந்த விதவைக்கு எப்படியாவது என்ன செய்யணும்? உதவி செஞ்சே ஆகணும். ஆனா எலிசா தீர்க்கதரிசி மட்டும் இதுல என்ன செஞ்சிட முடியாது? உதவி செய்து விட முடியாது. யாருடைய விசுவாசத்தின் அடிப்படையில தான் எலிசா தீர்க்கதரிசி விதவைக்கு உதவி செய்ய முடியும்னா, அந்த விதவையினுடைய விசுவாசத்தின் அடிப்படையில தான் எலிசா தீர்க்கதரிசி அவளுக்கு என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். ஆகவேதான் எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், அடுத்தது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 37 சங்கீதம் 25 வசனத்தை வாசியுங்கள். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. பாருங்க, நீதிமான் என்ன செய்ய மாட்டான்? அப்பத்திற்கு இறந்து திரிய மாட்டான். தேவன் நீதிமான்களை போஷிக்க கூடிய தேவன். அந்த விசுவாசத்தின்படி இப்ப இந்த விதவையினுடைய வாழ்க்கையில பாத்திரம் நிரம்பணும், குறைவுகள் எல்லாம் நீங்கணும், வறட்சிகள் எல்லாம் மாறணும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியும், ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து திரளான ஜனங்கள் வருகிறார்கள். புருஷர்கள் மட்டும் எத்தனை பேர் இருந்தாங்களாம்? 5000 பேர் இருந்தாங்களாம். சீஷர்கள் சொல்றாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் பசியோட இருக்கிறாங்க, வீட்டிற்கு அனுப்புறதுக்கு முன்பாக அவங்களை என்ன செய்யணும்? பசியை ஆற்றி அனுப்பணும் அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அப்ப ஒரு பையன்கிட்ட இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு வந்து இயேசுவின் கையில கொடுத்தப்ப அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை கூடைகள் நிறைய மீதி துணிக்கைகளை எடுத்தார்களாம்? 12 கூடைகள் நிறைய துணிக்கைகளை மீதம் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிறைவை தேவனால் நீதிமான்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, நம்முடைய தேவன் உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே என்ன செய்வார்? நிறைவாக்குவார். ரோமர் 8 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்து பாருங்கள். 28 வசனத்தையும் வாசியுங்கள். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நீதிமான்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே சில வறட்சிகள் வந்து விட்டதா? கஷ்டங்கள் வந்து விட்டதா? அறிந்து கொள்ளுங்கள், விசுவாசத்துல பலப்படுங்க, அவிசுவாசிகளா மாறிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க படுகிற பாடுகள் ஒரு காலத்துல அது மகிமையா மாறப்போகுது. யாருடைய வாழ்க்கையில? நீதிமான்களுடைய வாழ்க்கையில. பிரைஸ் தி லார்ட். 28 வசனத்தை வாசிங்க.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அதனாலதான் அங்க சொல்றாரு பவுல், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நீதிமான்கள், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. உங்க வாழ்க்கையில வருகிற பாடுகளா இருக்கலாம், வறட்சிகளா இருக்கலாம், அதெல்லாம் எதற்கு? ஒரு ரகசியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். தேவன் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி கேட்ட கேள்விக்கு அந்த விதவை பதில் கொடுக்கிறாள். என்ன சொல்லுகிறாள்? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். இப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி அவளுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். பரவாயில்லையே, ஒரு குடம் எண்ணெய் இருக்குன்னு சொல்றாளே, தன்னிடத்தில் இருக்கிறத சொல்றாளே. இப்ப எலிசா தீர்க்கதரிசி ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார், தேவனுடைய அற்புதத்தை காணும்படியாக. அந்த ரகசியம் என்னவென்றால், தேவன் சில அற்புதங்களை செய்யும் போது ரொம்ப பப்ளிக்காலாம் செய்ய மாட்டாரு. ரொம்ப பப்ளிக்கா என்ன செய்ய மாட்டாரு? நிறைய ஜனங்கள் பார்க்கும் வண்ணமாக செய்ய மாட்டார். அதை எலிசா தீர்க்கதரிசி கற்றுக் கொடுக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? வீட்டிற்குள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று, அவர் கூட உள்ள போகல, உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி, நீ என்ன செய்? கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து, வீட்டுல இருக்கிற வெறுமையான பாத்திரங்களில் எல்லாம் அந்த எண்ணெயை என்ன செய்? வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். நிறைந்ததை என்ன செய்? ஒரு பக்கத்துல வை என்று சொல்கிறார். அவள் அயல் வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் போய் வெறும் பாத்திரங்களை எல்லாம் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு அந்த எண்ணெயை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாள்? வார்க்க ஆரம்பிக்கிறாள். அவள் வார்த்து கொண்டே இருக்கும் போது அவளுடைய பாத்திரம் எல்லாம் என்ன செய்கிறது? நிறைந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு பாத்திரமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா பாத்திரங்களையும் பெற்று தன்னுடைய வீட்டிற்குள் வைத்து எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்ததின் மூலமாக நிறைவை, ஆசீர்வாதத்தை கண்டடைகிறாள். இப்ப எலிசா தீர்க்கதரிசி ஒரு ஈஸியான டாஸ்க சொல்லி கொடுக்கிறார். அந்த ஈஸியான டாஸ்க் என்ன அப்படின்னா, உபயோகமான ஒரு பொருள் யாருடைய கையில வந்துருச்சு? அந்த விதவையினுடைய வீட்டிற்குள்ள வந்துருச்சு. அது என்ன உபயோகமான பொருள்? பாத்திரம் நிறைய எண்ணெய். எங்க போய் விற்றாலும் என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். அதனால எலிசா தீர்க்கதரிசி ஒரு ஈஸியான டாஸ்க சொல்லி கொடுக்கிறாரு. கர்த்தர் உன் வாழ்க்கையில உபயோகமான பொருளை நிறைவா கொடுத்துட்டாரு. நீ செய்ய வேண்டிய ஒரு ஈஸியான டாஸ்க் என்ன? அதை விற்க வேண்டும். உனக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். அதை நீ கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து கடனை தீர்த்து நீ என்ன செய்ய? அதற்கு பிறகு உன் பிள்ளைகளோடு சுகமாய் வாழ்ந்திரு என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். 7ஆம் வசனத்திலே சொல்கிறார், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். எக்ஸ்ட்ராடினரி ப்ரொவிஷனை அந்த விதவை அனுபவித்தாள். இதுல ஏதாவது ஒரு பப்ளிக் டிஸ்பிளே இருந்ததா? இல்ல. ஒரு விளம்பரம் இருந்ததா? இல்ல. தேவன் சில ஆசீர்வாதங்களை ரகசியமாக வீட்டிற்குள் கதவை அடைத்து வைத்து கொடுத்து மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இதுல நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்னா, அந்த விதவையினுடைய கீழ்ப்படிதலோடு கிரியையுள்ள விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். கிரியையோடு அவள் அந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பாத்திரத்தை வாங்கி வாங்கி என்ன செய்தாள்? வார்க்கக்கூடியவளாக இருந்தாள். அந்த எண்ணெயின் நிறைவு எதை காட்டுகிறது? அவளுடைய விசுவாசத்தின் நிறைவை காட்டுகிறது. எந்த அளவிற்கு நீங்கள் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கிரியை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களும் நிறைவாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவள் தன்னுடைய பிள்ளைகளை மீட்கக்கூடியவளாக காணப்பட்டாள். அப்படியானால் நம்முடைய தேவன் எப்படின்னா, அபண்டண்டா கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். மார்க் 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பங்களையும் மீன்களையும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எத்தனை கூடை? 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இந்த விதவையும் கூட தேவனுடைய அதிசயத்தை அவளுடைய வீட்டுக்குள்ள இருந்து அடையக்கூடியவளாக இருந்தாள். சில அற்புதங்களை தேவன் மற்றவருடைய கண்களுக்கு தெரியாதபடிதான்
உங்க வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடியவரா இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க சில காரியங்களை நினைச்சிட்டு இருக்கலாம், எனக்கு இப்படி நடக்கணும், எனக்கு இப்படி நடந்தா நல்லா இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, உன்னைய தேவன் தனிமைப்படுத்தும் போது அதுல ஒரு நோக்கம் இருக்கு. அது நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக உனக்கு தேவன் நன்மை செய்து ஆசீர்வதிக்கும்படியாதான் அப்படி தேவன் உன்னை வழி நடத்துகிறார். அப்படி தேவன் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்படி தேவன் உன்னை தேவனோடு தனித்திருக்க பண்ணுகிறார், ஜெபிக்க வைக்கிறார், ரட்சிக்கிறார். ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையிலே கொண்டு வர தேவனுக்கு விருப்பம் உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால எனக்கு பாடுகள் வந்துருச்சு, நீதிமானாக அல்லவா வாழ்கிறேன். எனக்கு உபத்திரவம் வந்துருச்சு, நான் தேவனுடைய பிள்ளையாக அல்லவா ஜீவிக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. பிரைஸ் தி லார்ட். இந்த விதவை என்ன சொல்லுவா, நான் பட்ட கஷ்டம்லாம் இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு நிகரானதே அல்ல. நான் பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சமாக தான் இப்போ தெரியுது. அந்த அளவுக்கு தேவன் என்னை என்ன செஞ்சிருக்காரு, ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தான் அந்த விதவை சொல்லுவாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதே போலதான் சூனேமியாளுடைய மகன் மரித்த போது அவள் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல போய் மன்றாடின வேளையிலே எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்தார், அந்த மரித்த மகன் இருந்த அறைக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அவன் மேல் படுத்து அவனை அனலாக்கின வேளையில தேவ மனுஷனுடைய ஐக்கியம் அந்த மகனுடைய வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில அற்புதங்களை எல்லாம் தேவன் பப்ளிக் டிஸ்பிளேல வச்சு செய்ய மாட்டார். பொது இடங்களிலே மற்றவர்கள் காணும் வண்ணமாக செய்ய மாட்டார். அறை கதவு பூட்டி நீ இருந்து தேவனோடு ஐக்கியப்படுகிற நேரத்தில் செய்வார். தேவனுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அங்க விசுவாசத்தின்படி நீ ரட்சிப்படைந்து ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு காரியத்தையும் கூட நாம் சிந்தித்து முடிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19 20 வசனங்களை வாசித்து பாருங்கள். வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையிலே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்வதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மரித்து போகிறார். பிறகு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆனா இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள் என்பதை கண்ட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின நெருங்கின சீடர்கள் எல்லாம் யூதர்கள் தங்களுக்கும் அப்படிதான் செஞ்சிருவாங்கன்னு சொல்லி பயந்து வீட்டிற்குள் கதவை பூட்டி கொண்டு காணப்படுகிறார்கள். அந்த வேளையிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்களுக்கு நடுவே வந்து நிற்கிறார். அப்ப இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்திற்கு என்ன தன்மை இருக்கிறது என்றால், பூட்டி இருக்கக்கூடிய அறைக்குள்ளாகவும் பிரவேசிக்க கூடிய தன்மை காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சரீரம் காணப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து நிற்கும் போது என்ன சொல்றார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளை, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும் போது அந்த சீஷர்களுக்கு ஒரு ரெவலேஷன் கிடைக்குது, ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்குது. அந்த வெளிப்படுத்தல் என்ன, இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இப்ப இழந்து போன சமாதானத்தை அவங்க என்ன செய்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். இப்ப என்ன ரெவலேஷன் அவங்களுக்கு கிடைக்குது, நாங்கள் பின்பற்றின தெய்வம் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷனை கொடுத்துட்டு தான் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அப்ப தெய்வ பிள்ளை, சில வேளைகளிலே நீங்கள் சில சூழ்நிலைகளை கண்டு பயப்படலாம், திகைக்கலாம், கலங்கலாம், உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு கதவை பூட்டி கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த வேளையில தான் நீங்கள் அவரை நெருக்கமாக பின்பற்றினவர்கள் அல்லவா என்பதை அறிந்து கொள்ள செய்து கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறாரே
எங்கே 2 3 பேர் என் நாமத்தினாலே ஒரு மனதோடு கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னாரே, அப்படியே கடந்து வருவார். ஒரு ரெவலேஷன் கொடுப்பார். என்ன ரெவலேஷன்? என் பிள்ளைகளே, நான் உங்களை கைவிட்டு விடவில்லை, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார், கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்படி கூட இருக்கிறேன்னு சொல்லும் போது கைவிடப்பட்ட நிலையில் இருந்ததை போல உணர்ந்தவர்களுக்கு இப்ப நாங்கள் பின்பற்றின தெய்வம் எங்களோட இருக்கிறாருன்னு தெரிய வரும்போது அவங்களுக்கு என்ன உண்டாகி விடுகிறது என்றால் ஆறுதல் உண்டாகி விடுகிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து அதோடு கூட விட்டுட்டாரா? அவர் என்ன செய்கிறார்? அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார். பின்பு மறுபடியும் என்ன செய்கிறார் என்றால் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறார். ஏன் மறுபடியும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லணும் அப்படின்னா, இப்ப தம்மை நெருக்கமாக பின்பற்றினவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் உண்டு என்பதை குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஊழியம் என்ன? அவர் சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். உங்களை எல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா தன்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன், நீங்க போங்க, சகல ஜாதியாரையும் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அதுக்கு நான் உங்களை தான் அனுப்புறேன், பிதா என்னை அனுப்பினது போல என்று சொல்லும் போது நீங்க போய் ஊழியத்தை செஞ்சிட முடியுமா? அதுக்கு என்ன வேணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வேணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் ஊதுகிறார். அவருடைய சுவாசம் என்ன செய்தது? மண்ணான மனிதனை ஜீவனோடு காணப்பட செய்தது. ஆதியிலே தேவன் ஆதாமை மண்ணினாலே உருவாக்கின வேளையிலே அவனுடைய நாசியிலே என்ன ஊதினார்? சுவாசத்தை ஊதினார். அது மாதிரி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல படிக்கிறோம், உலர்ந்து போன எலும்புகள் உயிரோடு எழும்பும்படியாக கர்த்தர் அவருடைய சுவாசத்தை தான் ரூவா காற்றாக அனுப்பினார். ஆனா இந்த இடத்துல ஒரு மரித்து போன மனிதனை உயிரோடு எழுப்பும்படியாக அல்ல, அவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதினது பயந்திருக்கிற மனிதர்களை தைரியப்படுத்தி அதைரியத்தை போக்கி அவர்களை புதிய மனிதனாக மாற்ற வேண்டும். அப்ப புதிய மனிதனாக மாற்றும்படியாக அவர்கள் அந்த ஜீவ சுவாசத்தை அவர்களுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், எருசலேம்ல போய் என்ன செய்யுங்க? காத்திருங்கள். அப்படியே காத்திருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த நிறைவை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவங்க பயம் எல்லாம் மாறினது. அதுக்கு முன்னால பேதுரு பயந்தார், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். ஆனா இந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் பிரசங்கம் பண்ணின வேளையில ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவன் நமக்கு பயப்படும் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போலதான் உங்களை அனுப்புறேன், ஆனா உங்களுக்குள்ள எப்பயுமே தேற்றரவாளன் இருப்பார். நீங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை எவ்விதமாக செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று தேற்றரவாளன் உங்களுக்குள்ளே இருந்து வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள்ளே வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்களையும் ரட்சிப்பிற்குள்ளாக கொண்டு வருவார். வாசியுங்கள் ஒரு வசனம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசியுங்கள். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தைரியமற்ற மனிதர்களை தைரியப்படுத்தும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ளாக கடந்து வந்து சமாதானம் என்று உரைத்து ரெவலேஷன் கொடுத்து வெளிப்படுத்தலை கொடுத்து தாம் உயிரோடு இருப்பதை அறிந்து கொள்ள வைத்து பின்பு என்ன செய்தார் என்றால் ஊழியத்தின் பொறுப்பையும் கொடுக்கும் வண்ணமாக சமாதானம் என்று உரைத்தார். அந்த சமாதானம் எப்படி கடந்து வருகிறது? தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளாக கடந்து வருவதன் மூலமாக ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாய் இருக்கிறது. தேவன் அதைரியத்தை
தைரியத்தை போக்குகிறார், பயத்தை போக்குகிறார், செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்து நிறைவேற்றும்படியாக ஆசீர்வதிக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகளிலே நீங்கள் பயந்து போய் அதைரியப்பட்டு பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளாக தனித்து இருக்கிறவர்களை போல காணப்படலாம். ஆனால் தேவாவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு இந்த சத்தியத்தின் மூலமாக உங்களோடு பேசுகிறார். மகனே, மகளே, நீ அதைரியப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ திகைக்க வேண்டாம். நீ ஆராதித்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், மரித்தாலும் உயிரோடு எழுந்தவர். இதோ உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். உயிரோடு எழுந்த கிறிஸ்து உங்களுக்கு துணையாய் இருக்க உனக்கு ஏன் கலக்கம், உனக்கு ஏன் பயம்? நீ செய்ய வேண்டிய ஊழியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வைக்கிறேன். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஏன் சூரை செடிக்கு கீழாக அதைரியப்பட்டு நித்திரை செய்து கொண்டிருக்கிறாய்? தூதனை அனுப்பினார், தட்டி எழுப்பினார், அடையை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யும்படியாக நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னாரே. அன்றைக்கு எலியாவின் சோர்வுகளை மாற்றின தேவன், அதைரியத்தை நீக்கின தேவன். இந்த காலை வேளையிலே தனித்திருக்கிறாயோ, பயந்திருக்கிறாயோ, திகைத்திருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை அனுப்புகிறார். அதற்கு தேவையான கிருபையை கொடுக்கிறார், அதற்கு தேவையான வல்லமையை கொடுக்கிறார், அதற்கு தேவையான அபிஷேகத்தை கொடுக்கிறார். தேற்றரவாளன் உன்னோடு கூட இருக்கும் போது அவர் ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவார், ஒரு தந்தை சுமப்பது போல சுமப்பார். நீ செய்து முடிக்க வேண்டிய ஊழியத்தை உன் மூலமாக நிறைவேற்ற அவர் ஒரு நாளும் கைவிடாதிருப்பார். இருதயத்தை திடப்படுத்துவார், அவிசுவாசத்தை போக்குவார். தோமா சொன்னார், விழாவிலே விரலிட்டு பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த விசுவாசம் உண்டாயிருந்த தோமாவையும் தேவன் என்ன செய்தார் என்றால் அற்புதகரமாக நம்ப வைத்து, விசுவாசிக்க வைத்து, மை லார்ட் அண்ட் மை காட் என்று சொல்வதற்கு ஏதுவாக ஒரு நல்ல விசுவாசத்தின் கன்ஃபெஷன் தோமாவுடைய வாழ்க்கையிலே முதலாவது உண்டாயிருந்திருக்குமே. ஆனால் அந்த தோமா வைத்த டிமாண்டையும் கூட இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதற்கு ஏதுவாக நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். இந்த காலை வேளையிலேயும் கர்த்தர் சொல்லுகிறார், அவிசுவாசியாயிராதே, விசுவாசியாயிரு. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். உன்னை அபிஷேகிக்கிற தேவன், உனக்கு வல்லமையை கொடுக்கிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன் வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றும்படியாக வைத்திருக்கிற ஊழியத்தை மெய்யாகவே நிச்சயமாகவே செய்து முடிக்க அவர் மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? இந்த காலை வேளையிலே தெய்வ பிள்ளையே, நீ தனித்து தேவனோடு காணப்படுகிறாயா? உன் ஜெபம் கேட்கப்படும், உனக்கு தேவன் பிரதிபலனை கொடுப்பார். நீ தனித்து இருக்கிறாயோ, பாடுகளோடு இருக்கிறாயோ, நிந்தையோடு இருக்கிறாயோ, வறட்சியோடு இருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தோடு தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவாய். ஆனால் தெய்வ பிள்ளையே, பப்ளிக் டிஸ்பிளே உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக அல்ல, நீ இருக்கிற இடத்திலேயே தேவன் அற்புதத்தை செய்து உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலே தாம் உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான வெளிப்படுத்தலை கொடுத்து, விசுவாசத்திலே பலன் கொள்ள வைத்து, பயம் நீங்குவதற்கு ஏதுவான அபிஷேகத்தை கொடுத்து, ஊழியத்தை நிறைவேற்ற உன் கூட இருப்பேன் என்று சொல்கிறார். ஒரு பக்கம் அநேகருடைய வாழ்க்கையிலே நியாய தீர்ப்பு உண்டாகி கொண்டிருந்தாலும் அந்த நோவாவுக்கு எப்படி கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை பாதுகாத்து ரட்சித்து உயர் அடைக்கலத்திலே கொண்டு நிறுத்தக்கூடியவராக இருப்பார். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நான் விடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நான் விடுவேன். உம்மை அல்லாதி போவேன் யாரையும் நம்பேன். உயிர் தந்த தெய்வமேனே, உம்மை அல்லாதி போவேன் யாரையும் நம்பேன். உயிர் தந்த தெய்வ
நம்பிக்கை வீண் போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதும் இல்லை. அப்படியே தேவன் இந்த காலை வேளையிலே பூட்டப்பட்ட அறைக்குள் இருக்கிற தெய்வீகரமான அனுபவங்களை ஆசீர்வாதமாக எடுத்துரைத்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் காணப்படும் போது அதைரியப்படாமல் விசுவாசத்திலே பலன் கொள்வீர்களாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவீர்களாக, தேவனுடைய ஆலோசனைகளின்படியே ஜெபிப்பீர்களாக. நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நிறைவேற்றுவார். தேவன் அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஜெபிப்போம். பரிசுத்தம் இறக்கம் நிறைந்த தகப்பனே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஜெபித்ததை குறித்ததான சத்தியங்களை கர்த்தாவே இந்த வேளையிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது சரியான நோக்கத்தோடு தேவ விருப்பத்தின்படி ஜெபிக்கவும், ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் சுருக்கமாக இருக்கவும், ஆயக்காரனை போல உண்மையான பரிந்துரை ஜெபமாக எங்கள் ஜெபம் காணப்படவும், தாவீது போல பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிற சுய பரிசோதனை செய்து ஜெபமாக காணப்படவும், அன்னாளை போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபமாக காணப்படவும், கர்த்தாவே அப்படிப்பட்ட ஜெபமாக எங்கள் ஜெபம் காணப்படும்படியாய் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உள்ள அறையிலே கதவை பூட்டி எங்களை தனிமைப்படுத்தி உம்மை நோக்கி அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் பொழுது அதற்கான ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் கேட்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நாங்கள் உள்கதவை தகப்பனை பூட்டி நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களை நீதிமான்களாக கண்டு ரட்சிப்பின் பேழை என்ற ஐக்கியத்திலே எங்களை இணைத்து கர்த்தாவே விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கவும், பரிசுத்தமான இரத்தத்தினாலே பலமான வேலியை அடைக்கிறவர்களாகவும், கர்த்தாவே நல்ல கனிகள் உடையவர்களாகவும், ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படுதலோடு கிரியையுள்ள ஆண்டவரே இந்த விதவை போல கீழ்ப்படுதலோடு கிரியையுள்ள விசுவாசம் உடையவர்களாக காணப்படவும், ஆண்டவரே நாங்கள் நியாய தீர்ப்பின் அக்கினிக்கு தப்புவிக்கப்படுகிறவர்களாகவும், கர்த்தாவே நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக எங்களுக்கு கிடைக்கத்தக்கதாகவும், ஆண்டவரே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாகிய நீர் என்ற ஆண்டவரே சமாதானத்தையும், ஆண்டவரே சீசர்களை பலப்படுத்தி ஊழியர்களை ஆண்டவரே ஊழிய பொறுப்பை நீர் கொடுத்தது போல கர்த்தாவே நாங்கள் அப்பா தனிமைப்படுத்தி உம்மை நோக்கி ஜெபிக்கிற நேரங்களில் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தாவே என்று நாங்கள் வேதத்தின் மூலமாய் கற்றுக்கொண்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்களும் கர்த்தாவே வருகிற நாட்களில் இன்னுமாக ஆண்டவரே உலகத்தின் காரியங்களில் நாங்கள் ஈடுபடுவதை குறைத்து அதிகமாக எங்களை தனிமைப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி ஜெபித்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு எங்களுடைய சபையார் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வசனத்தின்படியே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறதுல ஜெப வீராங்கனையாக ஆண்டவரே ஜெபித்து நாங்கள் ஜெயம் பெறத்தக்கதாக நாங்கள் இன்னும் ஆண்டவரே தனிமை ஜெபத்தில் ஆண்டவரே தனி ஜெபத்தில் வல்லவர்களாக காணப்படும்படியாக கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த வசனத்தின்படியே நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியாக போதகர் ஆண்டவரே போதகர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிஸ்டர் பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா உச்சிதமான கோதுமையினாலே எங்களை போஷித்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வசனத்தின் மறை பொருள்களை ஆழமான தகப்பனே மறைபொருளை எல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு விலக்கி காண்பித்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதிப்பீராக. போதகர்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சரீரத்திலே சுகபல சௌக்கியத்தையும் பாதுகாப்பையும் ஆண்டவரே எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக கர்த்தாவே கிருபை செய்வீராக. எங்கள் விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியத்துக்கு உதவியாயிருக்கிற சகோதரிகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நம்முடைய நன்மையும் கிருபையும் இன்னும் ஆண்டவரை எங்களை தொடர செய்யுங்கப்பா. உம்முடைய கரங்களில் சபையாராக எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும்
அடைக்கப்பட்ட கதவுகளின் சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் போது இந்த நாளிலே கேட்ட சத்தியங்கள் உங்களுடைய நினைவிலே இருப்பதாக, அதன்படி நீங்கள் வாழ்ந்து அந்த அனுபவங்களை ஆசீர்வாதமாக்கி கொள்ள தேவன்தாமே உங்களுக்கு துணையாய் இருந்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.